பைபிளில் இருந்து மரியாதை குறித்து நமக்கு கற்பிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசி எலிசா பெத்தேலுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியில் சிறுவர்கள் ஒரு குழு வெளியே வந்து, வழுக்கை தலையா ஏறிப்போ, வழுக்கை தலையா ஏறிப்போ என்று அவரை கேலி செய்யத் தொடங்கினார்கள். ஆனால் எலிசா ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, அவர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் ஆவார். அவர் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சபித்ததாக வேதாகமம் கூறுகிறது. திடீரென்று காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அந்த சிறுவர்களில் 42 பேரை கடித்து கொன்று போட்டது. இது நமக்கு கடுமையாக தோன்றலாம், ஆனால் தேவன் தனது ஊழியக்காரரின் மரியாதையை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார் என்பதை இங்கே காட்டுகிறது. வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. ஒருவரின் தோற்றத்தையோ அல்லது பலவீனங்களையோ கேலி செய்வது சிறியதாக தோன்றலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு பெரிய விஷயம். கேலி செய்வதற்கு பதிலாக நாம் அன்பு மற்றும் மரியாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டுகிறது.